சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா உன்னிடத்தில் ஒரு நல்ல செய்தியை சேர்க்க வந்துள்ளேன். வாழ்வை இழந்து நிற்கிறாய் என்று இந்த நேரத்தில் நீ வருத்தப்பட்டு விடாதே. ஏனென்றால் உன் நல்ல மனதுக்கு எந்த கெடுதலும் நடந்து விடாது. யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காத உனக்கு எவராலும் தீங்கு நினைத்து விட முடியாது. யாரும் உன்னிடம் தீங்கு நினைத்து ஜெயித்து விட முடியாது. அதனால் வாழ்வை இழந்து விட்டேன் என்று வருத்தப்படாதே. உனக்கு தகப்பனாக நான் இருக்கும் பொழுது எவராலும் உன் வாழ்க்கையை கெடுத்துவிட முடியாது. உன் காலநிலை சரியில்லாத காரணத்தினால்தான் இந்த பிரிவுகள் கூட உனக்கு வந்தது என்று தெரிந்து கொள். எவராலும் தலையெழுத்தை மாற்றி அமைக்க இயலாது. இது கடவுள் கொடுத்த வாழ்க்கை. உனக்கு அந்த கடவுளை தவிர வேறு யாராலும் அதை தடுக்க முடியாது. உன் நல்ல மனதுக்கு கடவுளே உன் வசம் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையை யாராலும் கெடுக்க முடியும் என்று நீ நினைக்கிறாய். கவலைப்படாதே. நான் சொல்லும் இந்த நேரத்தில், நான் சொல்லும் நாளில் உன் துணை உன்னோடு சேர்ந்து விடுவார். கவலையின்றி தைரியமாக இரு. நல்ல நாள் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்று நிம்மதியாக காத்திரு. உனக்கான வாழ்க்கையை யாராலும் தட்டி பறிக்க முடியாது. யார் தட்டி பறிக்க நினைத்தாலும் அது தோல்வியில் தான் முடியும். அதனால் அதை நினைத்து நீ வேதனைப்படாதே. என் வார்த்தையை நீ நம்புகிறாய் அல்லவா? கவலைப்படாதே. நான் சொல்லும் தேதியில், நான் சொல்லும் நேரத்தில் உன் துணை உன்னை வந்து சேர்ந்தே தீருவார். இன்னும் 2 நாள் தான். அந்த நாளில் உன் துணை உன் அருகில் இருப்பார். உன் சாயப்பா நான் சொல்லும் வார்த்தையை எப்பொழுதும் நான் மீறமாட்டேன். இரு வார்த்தை நான் சத்தியம் செய்து கொடுத்தேன். அதாவது இரு வார்த்தையை நான் சத்தியம் செய்து கொடுத்தேன் என்றால் அதை நான் நிறைவேற்றாமல் விடமாட்டேன். உனக்காக உன் அருகில் உன் சாயப்பா நான் இருக்கும் பொழுது கவலைப்படாதே. உன் கண்ணீரை துடைக்க என் கரங்கள் எப்பொழுதும் இருக்கும். கவலையின்றி தைரியமாக இரு. உன் நல்ல மனதுக்கு நல்லது நடக்க காத்திருக்கிறது. உன் துணை கட்டாயம் உன்னிடத்தில் வந்தே சேர்வார். உன் துணை உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டார். இனி உங்கள் வாழ்வில் பிரிவு என்று ஒன்று வராது. உன் மீது உயிராக இருக்க உன் துணை உன்னை தேடி வந்து விட்டார். உன் வாழ்க்கை இப்படியே போய்விடும் என்று வேதனைப்பட்டு கொண்டே இருக்காதே. ஏனென்றால் நீ வேதனைப்படும் போது உனக்கு வரும் நல்ல நேரத்தையும் நீ தவற விட்டு விடார். அதனால் வேதனையை விட்டுவிடு. நல்ல நேரம் எப்பொழுது வரும் என்று காத்திரு. உன் சாயப்பா உன்னோடு இருந்து உன் துணையை உன் கரங்களில் கொடுப்பேன். நம்பிக்கையோடு சந்தோஷமாக காத்திரு. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.